8 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாது உணவுக்கு எதுவுமின்றி சவுதி அரேபியாவில் சிரமங்கள் எதிர்கொண்டுள்ள இளைஞர்களை சந்திப்பதற்கு தூதரக அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தகவல் பதிவாகியுள்ளது. சவுதி அரேபியாவின் அல் கொபார் நகரில் உள்ள தொழிற்சாலையொன்றில் சேவையாற்றிய வெளிநாட்டு பணியாளர்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் 12 இலங்கை பணியாளர்களும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சென்ற 2-3 நாட்களாக சக்தி டிவியும் சிரச டிவியும் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்ததை அடுத்து இலங்கையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த திருவாளர் தேசப்பிரியா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வரும் திங்கட்கிழமை, அதாவது நாளைய அடுத்த நாள், இது சம்பந்தமாக ரியாதில் இருக்கும் இலங்கை தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதிகமாக நீட்டி இருக்காமல் உடனடியாக ஆரம்பிக்கும்படி நாங்கள் அவர்களுடன் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியா எம்பசியால வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்ததுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எமது எம்பசியும் வந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை சவுதி அரேபியாவின் விடுமுறை நாட்களாகும். எனினும் தற்போதைய பிரச்சனையை கருத்தில் கொண்டே நாடொன்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதரகம் செயல்பட வேண்டுமே தவிர நாட்காட்டியை கருத்தில் கொண்டு அல்லவென பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்கள் இந்த நாட்டின் விடுமுறை நாட்களாகும். அதனால் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரிகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாட எண்ணியுள்ளோம். பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான விடயங்களை நாம் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு விடயங்களை முன்வைப்பதற்கு தேவையான தகவல்களை சேகரிக்கும் முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்கும் செயற்பாட்டை நாம் ஆரம்பிப்போம்.